விஜயோட கண்டிஷன் இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. இனிமேல் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப நன்றி டாக்டர். பாத்தீங்களாங்க, விஜய் இங்க வந்த உடனே குணமாயிட்டான். அந்த காவேரி அவ குடும்பத்தை விட்டு விலகி வந்த உடனே எல்லாம் நல்லதா நடக்குது பாருங்க. அந்த குடும்பத்தை விட்டு அவன் தூரமா இருந்தாலே நல்லா இருப்பான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்ப நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா? விஜய் நல்லபடியா குணமாயிட்டு வரான்னு அந்த காவேரியோட குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம். இல்லங்க, எல்லாரும் மறுபடியும் இங்க கிளம்பி வந்து அவன் கூட உறவு கொண்டாடுவாங்க. போதும், அந்த குடும்பத்தினால நாம அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் போதும். அம்மா காவேரி, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நீ நல்லா இருக்கியாம்மா? அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் எப்படி இங்க வந்தேன்? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் சேர்ந்துதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க காவேரி. 4 நாளா நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்க. அம்மா, யமுனா எல்லாரும் இருக்காங்க. அப்பா எங்க? அவரு வீட்டுல இருக்காரா? அப்பாக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன காவேரி பேசுற? அப்பா தான் நம்மளை விட்டு போயிட்டாரே. அப்பா தான் கட்டார்ல இருந்து வந்துட்டாரே, அதுக்குள்ள கிளம்பிட்டாரா? ஆக்சிடென்ட் நடந்ததுனால இவங்களுக்கு சில விஷயம் எல்லாம் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துரும். கண்ணு முடிச்ச உடனே என் குழந்தைக்கு என்னாச்சு, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு கேட்பான்னு நினைச்சா இவ என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? அதாம்மா எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலமா. டாக்டர் சொன்னதை வச்சு பார்த்தா காவேரிக்கு உங்க அப்பா இறந்ததுல இருந்து இப்ப ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் எதுவுமே ஞாபகம் இல்ல. உங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அவளோட லைஃப்ல இருந்தாங்களோ அவங்கள மட்டும் தான் அவன் ஞாபகத்துல வச்சிருக்கா. விஜய் பிரதரை பார்த்தது, பேசினது, கல்யாணம் பண்ணது எதுவுமே காவேரிக்கு ஞாபகம் இருக்காது. நாம இப்போதைக்கு விஜய் பிரதரை பத்தியும் குழந்தைய பத்தியும் காவேரி கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அதெல்லாம் தெரிஞ்சா அவங்களோட மென்டல் ஸ்டேட் இன்னும் கொலாப்ஸ் ஆகும்னு டாக்டர் சொல்றாரு. காவேரிக்கு என்னையே யாருன்னு தெரியல, ஒட்டுமொத்தமா அவளுக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆனது, குழந்தை பிறந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா அவளை அப்படியே விட்டுற வேண்டியதான். நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. விஜய பிரிக்கிறது இப்ப ரொம்ப ஈஸி. அப்போ